இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரைக்கால் அம்மையார் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போது இந்த காரைக்கால் அம்மையார் வரலாறு நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சது எல்லாத்துக்கும். அது நம்ம அதை நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. அதை பற்றி நமக்கு ஒரு அடிப்படையாக தெரியும். ஆனால் அவங்க ஞானமாக, அவங்க தன்னை அறிதல்லையும் ஞானம் அடைதல்லையும் இறைவனை உணர்ந்த விதமும், அவங்க மனம், அவங்க உடல், அவங்க ஆன்மா எந்த நிலையில் இருந்துங்கிறது தான் நமக்கு முக்கியம். அப்போ என்னென்னா, அவங்க மனம் எந்த நிலையிலிருந்து அந்த அந்த பாடல் பாடியிருந்தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு கனெக்ஷன் இந்த பாடல் தான். அற்புத திருவந்தாதிங்கிறது ஒரு 42 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒரு 4 வரியில் 42 பாடல் பாடியிருக்காங்க. அப்போது அந்த பாடல் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது நம்ம என்ன உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான், நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது அந்த 42 பாடலில் என்ன பாடியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த இறைவனை எப்படி உணர்ந்தாங்க, இறைவன் மூலம் அவங்க உடல் என்ன மாற்றம் அடைஞ்சிருந்தது, அந்த ஆற்றல், அவங்க 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 பாடல்கள் மூலம், அந்த வரிகள் மூலம் என்ன ஆற்றல் வெளிப்படுது, அந்த இறைத்தன்மை எப்படி உணர்ந்தாங்க, அந்த இறைத்தன்மையாக எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படிங்கிற தன்மையை உடைச்சிட்டு, நான் தான் அவன், அவன் தான் நான், அதாவது இங்கே ஒன்று தான் எல்லாமா இருக்குது, எல்லாம் தான் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனுபவமாக உணரும்போது நமக்கு சில உணர்வுகள் நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அந்த உணர்வு அந்த பாட்டில் முழுமையாக வெளிப்படுது. அப்போது அந்த காரைக்கால் அம்மையார் அவங்க தன்னை உணர்தல் மூலம் ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ, எப்படி அவனோட மனம், எண்ணம், செயல், சொல்லலாம் இருக்குமோ, அதுதான் அந்த 42 பாடலில் விளக்கியிருக்காங்க. இதை எப்படி நம்ம இன்னும் அழகாக புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு மாம்பழம் சுவை கனியை சாப்பிட்டவங்க இன்னொருத்தங்கிட்ட போய், சாப்பிடாத ஒருத்தங்கிட்ட போய் எவ்வளோ விளக்குனாலும் புரியாது. ஆனால் அதே மாதிரி ஒரு மாங்கனியை சாப்பிட்டவங்ககிட்ட போய் விளக்குனா, அந்த பழத்தை விட சற்றேறக்குறைய இது கொஞ்சம் இன்னும் இனிப்பு சுவை கூட இருக்குது, இல்லைனா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, இதை விட இன்னும் அருஞ்சுவையாக இருக்குது அப்படின்னு ஒரு வேறுபாடு உணர முடியும். அந்த வகையில் இந்த 42 பாடல்களை நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா, தன்னை உணர்ந்த மனிதன், ஒரு மனித உடலில் எடுத்துகிட்டு வந்த ஒருத்தன் எந்த மாதிரிலாம் அனுபவப்படுவாங்கிறத அவங்க 42 பாடல்களை விளக்கியிருக்காங்க. இறைவனை அதில் எனக்கு ஒரு விஷயம் புரியல. தந்தையேன்னு சொல்லியிருக்காங்க. தந்தையே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க, மெய்ப்பொருளை உணர்ந்திருக்காங்க. அவங்க இறைவன் தான் நம்மளை கரையேற்றணும், அந்த துன்பமாக கொடுக்குறதும் இறைவன் தான், இன்பத்தை கொடுக்குறதும் இறைவன் தான், அந்த ரெண்டுலேருந்து நம்ம மீட்டெடுக்கிறதும் இறைவன் தான். நம்ம அதை விட நம்ம இங்கே முப்பரிமாணம், அதாவது என்னென்னா, அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படும் பொருள், அந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது மூணாக பிரிக்கிறத உணர்றதுக்கும் அனுபவிக்கிறது மட்டும் தான் உடல் எழுத்து வந்ததாக அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க அப்படி சொன்னதை ஏற்றுக்க முடியுது, புரியுது. ஆனால் அவங்க தந்தையேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உடலுக்கு உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தந்தையானவன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னா, அப்படி உள்ள அவங்கள அந்த அம்மையே அப்படின்னு சிவன் சொல்ல என்ன காரணமாக இருக்கும்? அவங்க நீ பாம்பு அணிஞ்சிருக்க, பாம்பு தோல் போட்டிருக்க, யானை தோலை போர்த்தியிருக்க, பாம்பு தலையில் சூடியிருக்க, பிறைச்சந்திரனை தலையில் சூடியிருக்க, இந்த மாதிரி ஒரு கேள்விகளும் கேட்குறாங்க. அப்போது இப்போ நான் இருக்கேன்னா, நான் இந்த மாதிரி தான் என் உணர்வு இருக்குது. நான் முழுமையாக அதோட மாறலை. அப்போது நம்ம முழுமையாக அடைஞ்சிட்டோன்னா, நான்கிற தன்மையை இருக்குது. ஆனால் அது அகங்காரம், ஆணவத்தை தாண்டி நான் தான் நீ தான் நான். அப்போது இங்கே எல்லாமா இருக்கிறது நான் தான், ஒன்றா இருக்கிறதும் நான் தான், நீ தான் நான் அப்படிங்கிற தன்மை உணர்ந்ததுக்கப்புறம் என்ன உணர்வு இருக்குமோ அதை அவங்க அழகாக பாடியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீ இந்த பாம்பு அரவம் அதை அவங்க ரொம்ப இயல்பாக சில பாடல்களில் பாடியிருக்காங்க. இந்த பிறைச்சந்திரனையும் இந்த பாம்பையும் எதிரி ஆனால் ஒன்றா இருக்கீங்க,
அப்புறம் வந்து நெஞ்சை வந்து நீங்கள் வந்து நெஞ்சில் அந்த கண்டத்தில் வந்து தாங்கியிருக்கீங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு துன்பத்தையும் தர்றத வந்து நீங்கள் இயல்பாக ஏற்றுக்கிட்டீங்க. அது ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இதில் நம்ம இந்த காலத்தில் என்ன உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அப்போது அந்த பாடல் பாடும்போது அந்த தன்னை உணர்ந்தவன் இதை இயல்பாக அவனுக்கும் உணர்ந்த உணர்வாக அனுபவமாக ஏற்றுக்க முடியுது. நீங்கள் ஒருவேளை தன்னை உணர்ந்த நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். நம்ம வந்து தன்னை உணர்ந்துட்டோமா, நம்ம வந்து தன்னை உணர்தல் வந்து முழுமை அடைஞ்சிச்சானா, இந்த 42 பாடல்கள் பாடும்போது படிக்கும்போது அவங்க பாடினாங்க இல்லையா, அந்த பாடின நிலையிலேருந்து நம்ம இந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு சரியாக மெர்ஜ் ஆகி வருது. அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு புரியுது, அந்த ஆற்றல் புரியுது. அந்த இடத்துக்குள்ளேருந்து நம்ம அந்த காரைக்கால் அம்மையாருக்குள்ளே புகுந்து காரைக்கால் அம்மையார் இருந்தால் எப்படி நம்ம உணர்ந்திருப்போமோ அது ஆக முடியுது. ஸோ இப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற நோக்கம் தான். இப்போ நம்ம யார்கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது? நம்ம மனமே குருவாக இருக்குது. மனம்தான் நமக்கு வந்து லயமாக மாறிடுச்சு. இறைவன் நமக்குள்ளே இருக்கான், நாம் இறைவனுக்குள்ளே இருக்கோம். இங்கே எல்லாமே இறைவனாக இருக்காங்க, நம்ம எல்லாமே இருக்கோங்கிறத அனுபவமாக உணர்ந்தால் கூட அந்த நிலையிலே இருக்க முடியல. அப்படி தானே? இப்போது எனக்கு சில பயிற்சிகள் மூலம், சில அனுபவங்கள் மூலம், சில தியான காட்சிகள் மூலம் சில அனுபவங்கள் உணர்த்தப்படுது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே தியானம் பண்ணுற சரியாக பண்ணுற அனைத்து பேருக்கும் இது உணர்த்தப்படுது. ஆனால் அந்த உணர்வு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதோடையே இருக்க முடியுதுன்னா இல்லை. சில நேரம் நம்ம வந்து சூரியனா சந்திரனா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரபஞ்சமாக உணர்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் அந்த லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்துடுறோம். அதை நீங்கள் சமாதினே வச்சுக்கோங்களேன், இல்லை தியானத்தின் உச்சநிலையே வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம முழுமையாக அங்கே இருந்தோம் அப்படின்னா நான்கிற தன்மை கரைஞ்சி போயிடும்ல. நான்கிற தன்மை கரைஞ்சி போனால் நான் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியும்? நான் பேசுகிறவன் தான் அந்த நான். அந்த நான் கரைஞ்சி போயிட்டேன்னா இங்கே பேச முடியாது. அப்போது நான் அந்த நானும் இருக்கணும், சேம் டைமில் இந்த பேசுகிறவனாகவும் இருக்கணும். அப்படின்னா அந்த இறைத்தன்மை ரெண்டையும் கொடுத்து நமக்கு அழகாக புரிய வைக்கிறாங்க. அறிவும் அவன்தான், முட்டாள்தனமும் அவன்தான், அறிவு கொடுக்குறதும் அவன்தான், அறிவு புரியாமல் வைக்கிறதும் அவன்தான், எல்லாமே செயல் அவன்தான். இங்கே மாயையும் அவன்தான், அறிவும் அவன்தான், தெளிவும் அவன்தான், அறியாமையும் அவன்தான், இங்கே துன்பமும் அவன்தான், இன்பமும் அவன்தான், எல்லாமே அந்த இறைவனோட அசைவின் மூலம் நாம் இங்கே அசைக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரியுது. இங்கே எதுவுமே நாம் எதுவும் செய்யவில்லை. இறைவனோட மனத்தில் என்ன ஓடுதோ, இறைவனோட கற்பனையில் என்ன ஓடுதோ, இறைவன் வந்து என்ன மாதிரி நம்மளை வந்து அந்த பொம்மையாக இப்போ எப்படி நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டமில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணினீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து உடல்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் பண்ணது வந்து யாரோ ஒருத்தங்க, அவங்க தானே, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் என்ன அவுட்புட்டை வர வைக்க இன்புட்டை என்ன மாதிரி கொடுத்து அவுட்புட்டை வைக்கணும்னு விரும்புகிறாரோ அது தான் அங்கே அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அப்போது அதே மாதிரி தான் இங்கே நம்ம அந்த ஸ்க்ரீனில் ஓடுற படத்தை வந்து நாம் யார் ஓட்டுறான்னா இறைவன் ஓட்டி பார்த்துட்ருக்கான். இறைவன் நம்மளை வந்து செயல்படுத்துகிறான். இறைவன் நம்மளை கருவியாக வந்து செய்கிறான். இந்த உடலை வந்து ஃபேக்ட்ரியாக அவன் எடுத்துகிட்ருக்கான். நாம் கிடையாது, நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம இந்த எண்ணம் கிடையாது, இந்த செயல் எல்லாமே நம்ம கிடையவே கிடையாது. அப்படிங்கிற தன்மை வரும்போது நமக்கு ஒரு பேர் அமைதியும் பேர் இன்பமும் இயல்பாக நமக்குள்ளே வந்துடுது. இந்த மனம் போடுற ஆட்டத்தை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கடல் அலை சுனாமி இந்த மாதிரிலாம் வந்து மனக்குள்ளே அப்படியே கொந்தளிச்சிட்டு இருந்தது வந்து அப்படியே சாந்தமாக அப்படியே அமைதியான எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்மைக்கு வந்துடுது. அப்போது நம்ம அந்த கொந்தளிக்கிற மனதையும் பார்த்துருப்போம், சாந்தமான மனதிலையும் பார்த்துருப்போம். அப்போ கொந்தளிக்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறதையும், அப்போ நம்ம என்ன இருந்தோங்கிறதையும் நான்கிற தன்மை இருந்துச்சு. அந்த சாந்தமாங்கிற அந்த அப்படி அலை தண்ணியில் எப்படி அலை இல்லாமல் இருக்கோ அந்த தன்மையில் பார்க்கும்போது இந்த மனம் எப்படி வந்து அடங்கி ஒடுங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதுக்காண்டி மனம் வந்து செயல்படலைன்னு சொல்ல முடியாது. மனம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. மனம் வந்து எப்படின்னா ஒரு அமைதியாக அந்த மனமே இறைவன் தான். அந்த மனத்தில் செயல்படுத்துகிறதும் இறைவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே நாம் செய்கிறது இங்கே என்ன இருக்குது? அப்போ வந்து ஒரே பொருள் தான் இருக்குது. அந்த ஒரே பொருள் தான் எல்லாம் செய்யுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பெருசாக நம்ம பொருள்னு சொல்லி எதாவது தூக்கி வச்சுக்க முடியும்? இது நான் தான் செஞ்சேன்னு எப்படி சொல்லிட முடியும்? இங்கே வந்து என்னென்னா இங்கே தற்பெருமைக்கோ ஆணவத்துக்கோ அகங்காரத்துக்கோ எப்படி இடம் இருக்கும்? முழுமையாக உணர்ந்திருந்தா இங்கே எல்லாமே எல்லாமே அவன், எல்லாமே அவங்க வந்து நம்மளை செயல்படுத்துகிறாங்களே ஒழிய நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது.
நான் பேசுகிறது, நீங்கள் கவனிக்கிறது, இந்த இந்த உலகத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது, இந்த சூரியன், சந்திரன், இந்த காலநிலை, இந்த பொருட்கள் இங்கே எல்லாமே ஒரு தோற்றம், ஒரு மாயத்தோற்றம். அப்போ வந்து என்னென்னா, எப்படி நம்ம வந்து அதை உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா, வான்வெளியில் காற்று மூலமாக அந்த எப்படி இறைவன் எந்த ஃபார்ம்லலாம் படைச்சி வச்சுருக்கானோ அதுலேயும் நம்ம ஒன்று. அப்போ நம்ம எந்த ஃபார்ம்லேருந்து படைச்சி வச்சுருந்ததில் நம்ம வந்தோமோ, நம்ம திரும்ப அப்படியே ரிவர்ஸில் போய் அப்படியே போய் அவனுக்குள்ளே கலந்து போயிடலாம். இதுதான் ஒரு விஷயம். இதில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய புரிதல் தான். இப்போது ஆதியில் வந்து ஒரு ஒளி இருந்தது, அது வந்து தேவனாக இருந்தது அப்படின்னு ஒரு பைபிளெல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து நான் ஒளின்னா ஒரு எனக்கு என் அறிவு உணர்ந்தது, எனக்கு வந்து இறைவன் உணர்த்துனது. அப்போ நான் என்ன நினைப்பேன், அதாவது என்னென்னா, இவ்வளோ நம்ம வந்து கற்று தேர்ந்து அந்த அனுபவமாக கொண்டு வரும்போது நமக்குள்ளே ஒன்று மலர்ந்து வரும்ல. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன்னா, ஒரு ஒளி இருந்துச்சு. ஒரு ஒளி தான், ஒரே ஒளி. அந்த ஒளி வந்து அப்படியே ரொம்ப காலமாக அந்த இதே ஒத்தையிலே அப்படியே இந்த பூமியை படைச்சிட்டு அப்படியே இருக்குது. அது யோசிச்சிருக்கோம் திரும்ப, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு 2, 3 ஒளிகளை உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒளிகளை வச்சு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு இடத்த கொடுத்து, ஒரு சூழ்நிலையை கொடுத்து, ஒரு அன்பு கொடுத்து, அப்படியே பாசம் கொடுத்து, கருணை கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஒளிகளில் உருவாக்குன அவங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிச்சு. எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, இவங்க சொல்கிறதே கேட்டே இருக்கிறது அப்படின்னு மனம் அந்த 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 செயல் வரும்போது சலிப்படையும் போது, எங்களுக்குன்னு தனியாக இடம் கொடுங்க, எங்களுக்குன்னு சில உரிமைகளை கொடுங்க, அதிகாரங்களை கொடுங்க, நாங்களும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா, யாருமே கேட்கல, நீங்கள் மட்டும் கேட்குறீங்கன்னொடனே அவங்க அந்த அப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை அடக்குறீங்க, ஒடுக்குறீங்கன்னு அந்த 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 ஒளியிலேருந்து வந்து இன்னொரு ஒளி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ உங்களுக்கு இந்த ஆசை வந்துருச்சா, இதையும் நீங்கள் அனுபவிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, அந்த ஒளியை கொஞ்சம் அனுப்பி விட்டார். தனியாக நீங்கள் வாழுங்க, தனியாக இந்த மாதிரி செய்யுங்கன்னு. உங்களை எப்படி புகழ்கிறாங்களோ ஒளியை, அதே மாதிரி எங்களையும் புகழணும்ல, உங்களுக்கே வந்து புகழ்ச்சி போதுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒளியிலேருந்து வந்த இன்னொரு சின்ன ஒளி வந்து என்ன பண்ணுதுன்னா, இதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்குது. வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது உயிர்கள்லாம் ஆனந்தமாக இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒருக்க சுற்றி வரணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்? இதே மாதிரி இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாட்கள் ஆகும், இந்த இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாட்கள் ஆகும், நம்ம வீடை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாட்கள் ஆகும், இந்த ஊரை சுற்றி வர்றதுக்கு நாட்கள் ஆகும்ன்ற மாதிரி எப்படி காலங்கள்லாம் வேறுபடுது. இது இது வந்து வேறுபடும் இல்லையா? அப்போ அந்த வேறுபடுற காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உடல்கள், உயிர்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே காலம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சந்திரனுக்கு ஒரு காலம் இருக்குது, சூரியனுக்கு ஒரு காலம் இருக்குது, கிரகங்களுக்கு ஒரு காலங்கள் இருக்குது, மனிதர்களுக்கு ஒரு காலங்கள் இருக்குது, தெய்வங்களுக்கு ஒரு காலங்கள் இருக்குது, பரம்பொருளுக்கு ஒரு காலங்கள் இருக்குன்னா, அந்த பரம்பொருள் காலத்தை தான் இப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சு அது மாதிரி செய்யுது. அப்போ அந்த பிரித்து வச்சு செய்யும்போது என்னென்னா, காலம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இத்தனை பரிணாமங்கள், இத்தனை செயல்கள், இத்தனை இதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்துக்க முடியுது. அதை எப்படி உணர்ந்துக்க முடியுதுன்னா, நம்ம ஒளி உடல் எடுத்து இறைவன் எப்படி வந்து அந்த காற்றா, புகையா, அந்த அந்த தன்மையாக மாறும்போது தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் உணர்ந்துக்க முடியுது. இப்போ சூரியனில் போய் நம்ம உணர்ந்துக்கிறோன்னா, சூரியனில் நம்ம இந்த 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 உடல் எடுத்துக்கிட்டோ, அங்கே 1,00,000 டிகிரியில் வந்து வெப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம அந்த உடல் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாம்பல், இங்கே பாதியிலே சாம்பலாக போயிடும். இங்கே சூரியனே இங்கே பூமியிலேருந்து பார்க்கும்போதே சூரியன் எரிச்சிடுது. அப்போ சூரியனுக்குள்ளே நம்ம போனால் என்ன ஆகும்? அப்போ நம்ம எந்த உடலும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம வந்து ஒரு சக்தி உடல், சூரியனுக்கு ஏற்ற ஆற்றலை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் போக முடியுது. அப்போ எப்படி அதனால தான் நம்ம சந்திரனையும் சூரியனையும் நம்ம உணர முடியுது, அவங்கள வந்து நம்ம உள்வாங்க முடியுது, அவங்களுக்குள்ள நம்மளை உணர்ந்து பார்க்க முடியுது. இப்போ இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம உணரணுன்னா, அண்டத்தில் உள்ளது நம்ம பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலையும் நமக்கு ஒரே இறைவன் உணர வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம அதுலேருந்து வந்தோம். அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தி சேம் டைமில் அதன் மூலம் செஞ்ச தப்பையும் நம்ம நிவர்த்தி பண்ண வச்சு, அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு சில தண்டனைகளும் கொடுத்து, அந்த தண்டனையிலேருந்து வெளிவரதுக்கும் வழியை கொடுத்து, மொத்தத்தில் எல்லாமே இறைவன் தான் செய்கிறான். ஆக மொத்தம் இறைவன் செய்யும் அந்த விளையாட்டில் அந்த மாய ஒரு மிராக்கிளில் வந்து நம்ம வந்து செயல்படுறோம். இதுதான் இதில் வந்து நான் அப்படிங்கிற தன்மையோ அதன் மூலம் இங்கே இப்போ இந்த பூமியில் இருக்க மதங்கள், இந்த பிரிவுகள், இந்த ஜாதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ சிரிப்பு வருதுன்னு நினச்சி பாருங்களேன். இந்த அறியாமையில் இருக்கோன்னு பாருங்களேன். இந்த அறியாமையை கொடுக்குறதும் இறைவன் தான், இந்த அறியாமை மூலம் தண்டனை கொடுக்குறதும் இறைவன் தான், இந்த தண்டனையின் மூலம் வந்து நம்மளை வந்து விடுதலை பண்ணுறதும் இறைவன் தான், திரும்ப நம்மளை இறைவன்கிட்டே அழைச்சிட்டு போகிறதும் இறைவன் தான். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி தான் நம்ம வந்து செய்கிறோம் இல்லைங்களா?